உங்களோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்து நீங்க சொல்ற டேட்ல அந்த பர்டிகுலர் ஃபண்டில் நீங்க சொல்ற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பொறுத்த வரைக்கும் உங்களோட கோல் என்ன, நீங்க எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு இப்படிங்கிறத பொறுத்து ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு வர வேண்டிய காசை கொண்டு போய் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண முடியாது. அதுக்கு நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்டை தான் சூஸ் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிஸ்கான்னு கேட்டா பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு ஒரு இவ்வளோ வருஷம், ஒரு 1000 ரூபாய் 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 12% 13% ஒர்க் அவுட் ஆனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் அதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா கோல்டு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் நிறைய முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலாக எஸ்ஐபி பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட இந்தியாவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பாப்புலேஷனோட எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தா 5% கூட இல்லை. இதுவே நம்ம அமெரிக்காவை பார்க்குறோம், சைனாவை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட பாப்புலேஷனில் 50%க்கு மேலே அவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய குட் டைம்ஸ் இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் என்ன தான் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பியூராக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கமர்ஷியல் பேப்பர்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, தென் கார்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ தான் உங்களுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஹைப்ரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே டைப்ஸ்ன்னு பார்த்தா நிறைய டைப்ஸ் இருக்குது. 5000க்கும் மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவோட வரும். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பணத்தை அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ்க்கு ஏத்தாப்புல அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஃபஸ்ட்டு 100ல் இருக்கிறது தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டை தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பணத்தை அந்த கம்பெனிஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டு நேம்லையுமே அதோட அப்ஜெக்டிவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறாப்புல இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் கொஷின் தப்பு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கோல் என்ன, நீங்கள் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இப்படிங்கிறத பொறுத்து இந்த கோலுக்கெல்லாம் ஆன்சராக வச்சு, இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சராக வச்சு இதுக்கெல்லாம் எந்த ஃபண்டு சூஸ் ஆகுமோ, எது மேட்ச் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 இயருக்குள்ள ஒரு பைசா தேவை. அந்த பணத்தை கொண்டு போய் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டோட டிஸ்க்ளைமரே என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங், இப்படிங்கிறது தான் அதோட டிஸ்க்ளைமரு. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற காசை நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதை இம்பேக்ட் பண்ணத்தான் செய்யும். இதுவே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜாக இருக்கட்டும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்காக இருக்கட்டும் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். பட் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு வர வேண்டிய காசை கொண்டு போய் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்டை தான் சூஸ் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிஸ்கான்னு கேட்டால் அதுக்குள்ளேயே அது ரிஸ்க் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் அது ரிஸ்க் இல்லை.
அதை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரிஸ்க் அப்படிங்கிற கிரைட்டீரியா உங்களுக்கு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட், ஓகே நான் ஒரு 40-50 மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறைய போர்ட்ஃபோலியோ, நிறைய ஃபண்டு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற மீனிங் கிடையாது. பட் அதில் வந்து ஓவர்லாப்பிங்கும் அதிகமாக இருக்கும். இப்போ ஓவர்லாப்பிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில். ஸோ ஒரு ஏஎம்சியில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஏஎம்சிலையும் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த 2 ஃபண்டு மேனேஜரும் ஒரே ஷேரை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கா? இதுதான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் கோலுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேட்ச் ஆகும், அதுக்கு அந்த டைம் ஹரிசானுக்கு நான் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம இந்தியாவில் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. செபி, ஆம்ஃபி இவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அதே மாதிரி 1963லேருந்தே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விதமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லம்சம், இன்னொன்று எஸ்ஐபி. லம்சம் அப்படிங்கிறது ஒன் டைமாக நம்மளோட அமௌண்ட்டை ஒரு 5,000க்கு மேலே எவ்வளவுனாலும் ஒன் டைமாக அந்த ஃபண்டை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் லம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஒன் டைமாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுதான் லம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சொல்கிற டேட்டில் அந்த பர்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நார்மலாக நீங்கள் கேஒய்சி வேலிடேட் ஆகிருந்தால் போதும், உங்களால் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் இன்வெஸ்டிங்காக இருக்கும். ப்ராப்பராக ஒரு பீரியாடிக்கலாக ஒரு அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ரெகுலராக நம்ம ஒரு டிசிப்ளின்டாக அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 5,000 நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பெரிய கார்பஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஈஸி ஆன் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களால் மாதம் 100 ரூபாயில் கூட ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அந்த எஸ்ஐபியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ணணும், மார்க்கெட் எப்போ இறங்குமோ அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் வந்து எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எஸ்ஐபிக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட்டில் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட் ஏறினாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும், மார்க்கெட் ஏறி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எஸ்ஐபியில் ஒரு மேஜிக்கையே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இதில் டைமிங் த மார்க்கெட் தேவைப்படாது. எஸ்ஐபி அப்படிங்கிறத ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்காம எஸ்ஐபி சரியான வழி, நம்மளோட கார்பஸை ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான வழி, இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். எஸ்ஐபி அப்படிங்கிறத நீங்கள் சின்ன அமௌண்ட்லேயே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னால் இந்த மந்த் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நேரத்தில் உங்களால் அதை பாஸ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். டைம் இந்த மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம பேனிக்காக தேவையில்லை. இப்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் நம்ம ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கும் போது போர்ட்ஃபோலியோ இறங்குறதுக்கும், இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட பேனிக் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த ரிடம்ஷன் ப்ரொசீஜரும் உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ ஓரளவு உங்ககிட்ட சேர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு எஸ்ஐபியில் ஒரு 1 lakh எனக்கு சேர்ந்துருக்கு, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் அந்த 10,000 உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும், இல்லை ஃபுல்லாகவும் உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். நார்மலாக ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 year அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஃபண்டுக்கு ஏற்றாப்புல எக்ஸிட் லோட் அப்படின்னு ஒன்று வரும். சில ஃபண்ட்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி 1 yearக்கு அப்புறம் மேக்ஸிமம் நிறைய ஃபண்ட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது.
இப்போ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை ஸ்டெப் அப் எஸ்ஐபியாகவும் நம்மளால் பண்ண முடியும், டாப் அப் எஸ்ஐபியாகவும் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதல் 12 மாதம் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகும். அடுத்த 12 மாதம் அந்த 1000 ரூபாய்க்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி 1100 ரூபாயா இன்வெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அடுத்த 12 மாசம் அதுக்கு 10%. இந்த மாதிரி நீங்க சொல்ற அளவு இப்ப 10%னா அதுதான் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. 5% கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இப்போ வருஷம் நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாப்ல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டாப் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டை இப்போ 500 ஆனுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறத தான் நம்ம சொல்லுவோம். இப்போ 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் 12 மாசம் 1000 ரூபாய், அடுத்த 12 மாசம் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 1500 ரூபாய், அதுக்கு அடுத்த 12 மாசம் இன்னொரு 500 ரூபாய், இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பர்டிகுலராக இன்க்ரீஸ் போயிட்டு இருக்கிறது தான் டாப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் இந்த எஸ்ஐபிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. அதோட ஹெல்ப்பை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காமனாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு ஒரு இவ்வளோ வருஷம் ஒரு 1000 ரூபாய் 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 12லேருந்து 13% ஒர்க் அவுட் ஆனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் அதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், என்னால் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்போ நான் இன்னைக்கு எஸ்ஐபி போடணும்னா எவ்வளோ எஸ்ஐபி போடணும், நான் இந்த மாதிரி ஒரு 12லேருந்து 13% நான் கொடுக்குற ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு எப்போ பண்ணணும், எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் அதை தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நிறைய கால்குலேட்டர்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வெளியே வரணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நீங்கள் எதுக்காக போட்டிங்களோ அந்த கோல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவே மாறிடுச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ரீபேலன்சிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். அதே மாதிரி உங்கள் ஃபண்டு ரொம்ப வருஷமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து வேறு ஃபண்டை சூஸ் பண்ணுறாப்புல இருக்கணும். ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், எப்போ வெளியே வரணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அடுத்தடுத்து என்னென்ன டாபிக் பற்றி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக எனக்கு இந்த கோல் இருக்குது, நான் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.